பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டு வந்து மண்டே பிப்ரவரி 23, 2026. இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே கொடுத்த கால். அன்றைக்கி டார்கெட் போல் ஸ்டாப் லாஸும் அடிக்கல. இன்றைக்கி காலையில் தான் வந்து டார்கெட் போயிருக்கு. ஓகேங்களா. ஃப்ரைடே வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை சைடு 61,100 கொடுத்துருந்தோம். டார்கெட் வந்து 61,453. ஸ்டாப் லாஸ் வந்து 60,643. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஓகேங்களா. ஃப்ரைடே, இது 20ஆம் தேதி ஃப்ரைடே. ஓகேங்களா. 10 மணிக்கு கொடுத்துருக்கேன். 10 மணிக்கு கரெக்டாக 61,100 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. 100 எடுத்துடுச்சு. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் 61,634. ஓகேங்களா. பாருங்கள், அன்றைக்கி வந்து டார்கெட் கிட்ட போச்சு, ஃபுல் டார்கெட் அடிக்கலை. ஓகேங்களா. அப்படியே கொஞ்சம் சென்டராகவே முடிஞ்சிடுச்சு. என்ட்ரி ப்ரைஸ்க்கும் டார்கெட்டுக்கும் நடுவுலையே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. ஓப்பன் ஆகிக்கே வர மாதிரி வந்து டக்குன்னு ஒரு 3 கேண்டில்லே மேலே ஏற்றி கரெக்டாக டார்கெட் வந்து எக்ஸாக்டாக போயிட்டான். ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம சைக்காலஜியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம இந்த டைமில் வந்து டக்குன்னு நம்ம சரி போதும், ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வாங்கும்போது நம்ம ஃபுல் ஸ்டாப் லாஸ் வரலும் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும்போதும் ஃபுல் ப்ராஃபிட் வரவங்களும் வெயிட் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் சைக்காலஜி வந்து ஒர்க் ஆகும். சைக்காலஜி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய சார்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருக்கீங்க, க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நிறைய சார்ட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய, அது ஒரே நாள்லாம் நடக்காது. நீங்கள் வந்து பல வருடங்கள் வந்து இது எடுக்கும். இதெல்லாம் நாங்கள் ரெடி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு, மணி மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஆனால் இது ஒரே நைட்லேயே எதுவுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. எல்லாமே அனுபவம் தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன தான் வந்து பக்காவான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒரே நாள்லேயே கற்றுக்கிட்டு மறுநாளையிலலாம் நீங்கள் ட்ரேடர் ஆகிட முடியாதுங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன தான் இன்றைக்கி தான் நீங்கள் இதை பற்றியே நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஓகேங்களா. நாளைக்கே ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கே கற்றுக்கினாலுமே இதில் நீங்கள் உடனேலாம் இதில் பணம் வர ஆரம்பிச்சிடாது. ஓகேங்களா. டைம் எடுக்கும். அனுபவம் இல்லாமல் எதுவுமே வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதில் ஆனால் இன்ட்ராடேனுடைய டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடிங்க. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ பணம் உள்ளே வருதுன்னா 2 லட்சம் கோடி உள்ளே வந்துட்டு வெளியில் போகுது. அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இது. ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணுறதோ இல்லை இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு லக்கு மாதிரி, இது வந்து ஒரு கேம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்க. இல்லை இது லக்கு இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது பியூர்லி சிஸ்டமேட்டிக். எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் தான் அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு கடை ஆரம்பிங்க, இல்லை ஒரு டீ ஷாப் ஆரம்பிங்க, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிங்க, எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அதே தான் இதுவும். இதுலேயும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிஸ்டத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா. அது வரலாம் நீங்கள் அதில் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எதனா சப்போர்ட் தேவைன்னாலும் கால் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக வந்து கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்க்ளைமர் வந்து பார்த்திங்கன்னா, நான் சிபி ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் முடிவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என் நம்பர் எல்லா யூடியூப் சேனல்லையும் மேலே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைடே வந்து ட்ரேடும் எடுத்திருந்தேன், ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து எக்ஸாக்டாக டார்கெட் வந்து போயிருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். இருபத்தெட்டு குவான்டிட்டி. ஓகேங்களா. 9,300 ப்ராஃபிட்டு. 9,300 ப்ராஃபிட்டு. இதில் வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம பாதி குவான்டிட்டியை வந்து ஃபஸ்ட் டார்கெட்லேயும் செகண்ட் டார்கெட் வந்து மார்க்கெட் முடிகிற டைம்லையும் நம்ம சேல் பண்ணுவோம். ஆனால் இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ அந்த டேலியே டார்கெட் போனால் தான் அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து அந்த டேலியே டார்கெட் போல் மறுநாள் தான், இன்றைக்கி தான் மண்டே தான் போயிருக்கு. அதனால் நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான டார்கெட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து 30% தான் நம்ம 1 மந்த்துக்கு உண்டான டார்கெட்டு. 34,000 வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரேடு சப்போஸ் எதனா ஒரு ட்ரேடு மைனஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. மைனஸ் ஆனாலும் திருப்பி அடுத்த ட்ரேடில் வந்து அது ரெக்கவரி ஆகிடும். நம்ம இந்த மந்த்துக்கு உண்டான டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டோம்.
30% 30,000 வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி அக்யூரேட்டான கால்ஸ் வேணுன்றவங்க இல்லை எதனா சப்போர்ட் தேவைன்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.